பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பன்னெடுங்காலமாக உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக, மீட்சிக்காக, எழுச்சிக்காக ஒரு மாற்று அரசியல் புரட்சியை உழைக்கும் மக்கள், தினக்கூலிகள், அன்றாடங்காட்சிகளின் வாரிசுகள், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் கட்டி எழுப்பி வருகிறோம். ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தூய தமிழ் சமூகத்தை படைக்க வேண்டும் என்கிற பெருங்கனவோடு இந்த அரசியலை கட்டி எழுப்புகிறோம். என் அன்பிற்கினிய உறவுகளே, என் அருமை சொந்தங்களே, அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்காக அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள். எந்த காலகட்டத்தில் நாங்கள் இந்த வேலையை செய்ய தொடங்கினோம் என்பதை என் அன்பிற்குரிய உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மொழி தமிழ் சிதைந்து அழிந்து போனது. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படை, வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் என்கிறார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். வரலாறு என்பது பழைய செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல. அது நிகழ்காலத்துக்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். நாங்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள், எந்த அடிச்சுவடுகளும் இல்லாத அழித்து ஒழிக்கப்பட்ட மக்கள். மதுரையை எங்கள் அருமை பெரும்பாட்டர்கள் பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் என்பதை எந்த வரலாற்றிலும் செய்தி இல்லை. நமது முப்பாட்டன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்கிற இலக்கிய நூலில் நமது முப்பாத்தால் கண்ணகி பெருமாட்டி வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் அவையிலே நீதி கேட்டால் என்ற அந்த குறிப்பிலிருந்துதான் மதுரையை பாண்டிய மன்னன், பாண்டிய நெடுஞ்செழியன் ஆண்டு இருக்கிறான் என்பதை அறிகிறோம். வரலாற்றை படிக்கின்ற போது தமிழ் இனத்தினுடைய மானமாக, வீரமாக விளங்குகிற ஒரு குறியீடாக இருக்கிற, பெருமை மிக அடையாளமாக இருக்கிற
ஆணுக்கு நிகராக வாலேந்தி போர்க்களத்திலே புரட்சி செய்த பெருமாட்டி நமது பாட்டியார் வேலுநாச்சியார் அவர்களை எழுதுகிற போது தென்னாட்டின் சான்சிராணி என்று எழுதுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? நமது பாட்டியார் பிறந்து இறந்து 85 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சான்சிராணி லட்சுமிபாய் பிறக்கிறார். அவள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து அடிமை தலையறுக்க போராடவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற சிறு சிறு பாளையக்காரர்களோடு தான் சண்டையிட்டாள் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. ஆனால் நமது பாட்டி உலக வரலாற்றில், தமிழின வரலாற்றில் குறிப்பாக இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட பெருமை தமிழர் இன வரலாற்றில் நமது பாட்டியார் வேலுநாச்சியாருக்கும் அவளுடைய அன்பு பேரன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. ஆனால் 85 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த வீரமங்கையை வரலாற்றில் மறைத்து தென்னாட்டின் சான்சிராணி என்று எழுதுகிறார்கள். ஆனால் வடநாட்டில் சான்சிராணியை குறிப்பிடுகிற போது இவள் வடநாட்டின் வேலுநாச்சியார் என்றுதான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்படி வரலாற்றில் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். எங்கள் அருமை பெரும்பாட்டன் பூலித்தேவனை படிக்கிற போது தேவர் சமூகத்திற்கு ஒரு சாதிய தலைவர் போல அவரை ஆக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். நெற்கட்டும் சேவலை நமது அருமை பெரும்பாட்டன் பூலித்தேவன் ஆண்டு கொண்டிருக்கும் போது பல்வேறு பாளையங்களை வென்று தோற்கடித்து வந்த வெள்ளைக்காரன் ஏதோ நெற்கட்டும் சேவலாம் பூலித்தேவனாம் என்று வந்தான். அவன் எந்த இடத்திலிருந்து படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வரைக்கும் விரட்டி அடித்து துரத்தி விட்ட மறவன் நமது அருமை பெரும்பாட்டன் பூலித்தேவன் என்பதை நாம் படிக்கல. வரலாற்றில் முற்றுமுழுதாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் மறுபடியும் தம் இன வரலாற்றை திருப்பி படைப்பதற்கு, எழுதுவதற்கு இந்த இனத்தின் பிள்ளைகள் துளிர்த்து தலைகிற ஒரு முயற்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. இழந்த மானத்தை, இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற முயற்சி. என் அன்பிற்குரிய மக்கள், கச்சத்தீவு பறிபோனது. இந்திய பெருந்தேசத்தை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி, இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, 2 கட்சிகளும் ஒரு சேர சொல்லுகிறது உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவு கொடுத்ததுதான். எப்போதும் கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமாக இருந்தது இல்லை என்று. அறிவார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் சிந்திக்கணும். உனக்கு சொந்தமாக இல்லை கச்சத்தீவு, பிறகு எப்படி எடுத்து கொடுத்தாய்? திருடி கொடுத்தாயா? நான் ஒரு கடிகாரம் கட்டியிருக்கிறேன், ஒருத்தர் கேட்கிறார், என் கடிகாரம் கேட்கிறார், கொடுக்கிற உரிமை இருக்கு. உனக்கு சொந்தமில்லாத கச்சத்தீவை நீ யாரை கேட்டு எடுத்து கொடுத்தாய்? உனக்கு சொந்தம் இல்லை என்பதில் உண்மை இருக்கிறது. அது இந்தியாவிற்கு ஒருபோதும் சொந்தமான நிலப்பரப்பு அல்ல. எங்கள் அருமை பெரும்பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து. அது தமிழர்களின் தாய் நிலம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்? ஒரு ஒப்பந்தம் இல்லை, ஒரு புரிந்துணர்வும் இல்லை. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றியோ அனைத்து கட்சி ஒப்புதலை கேட்டோ கொடுக்கல, தன்னிச்சையாக எடுத்து கொடுத்து விட்டார். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் மூத்த தலைவர்கள்ட்ட கேட்டால் ஏன் கொடுத்தீங்கன்னா, இலங்கைக்கு பக்கத்தில் இருந்தது கொடுத்துட்டோம் என்று சொல்றாங்க. அப்ப காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குன்னு கேட்கிறான், கொடுத்துருவீங்களான்னா பதில் இல்லை. அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு கேட்கிறான், கொடுத்துருவீங்களான்னா பதில் இல்லை. பக்கத்தில் இருக்கு என்பதற்காக கொடுத்துட்டோங்கிறது பைத்தியகாரத்தனமாக இல்லையா என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நமது மீனவ சொந்தங்கள் கடல்ல மீன் பிடிக்க போகிற போது எல்லை தாண்டி வருகிறான் என்ற குற்றச்சாட்டை இலங்கை வைக்குது. என் அன்பிற்குரிய மக்களே, என் அருமை சொந்தங்களே, நம்ம சித்தப்பா வீடு மாமா வீட்டோட சண்டை. உன் வீட்டு கோழி என் வீட்டு வாசலுக்கு வந்தா காலை உடைப்பேன், உன் மாடு என் வீட்டு வாசலுக்கு வந்தா காலை உடைப்பேன்னா அவன் பங்காளியா பகையாளியா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உன் மீனவன் எல்லை தாண்டி வந்தா அவனை சுடுவேன், அவனை சிறைபிடிப்பேன், அவன் படகை பறிச்சுக்கிறவேன்னு சொல்றவன் நட்பு நாடா பகை நாடா என்பதை சிந்திக்கணும். ஆனால் இதுவரை தன் நாட்டு குடிமக்களில் 840 மீனவனை சுட்டுக் கொண்ட இலங்கையை இன்று வரை மீனவனை அடித்து சிறைபிடித்து சித்திரவதை செஞ்சு படகுகளை பறித்துக் கொள்கிற இலங்கையை இவ்வளவு பெரிய தேசம் நட்பு நாடு என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஏற்புடையதா என்பதை
அறிவார்ந்த எனது இன உறவுகள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கச்சத்தீவுங்கிறது தமிழர் உரிமை. கடல் எல்லை கச்சத்தீவு சிங்களர்களுக்கு என்று வைத்து அளந்தால் அவர்களுக்கு அதிகமா இருக்கிறது. கடல் கச்சத்தீவு தமிழர்களுக்கு என்று முடிவு செய்து அளந்தால் நமக்கு எல்லை அதிகமாக இருக்குது. இதான் அங்க இருக்கிற பிரச்சனை. கச்சத்தீவுல என்ன உரிமையோடு ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறாங்க? கச்சத்தீவுல போகலாம், அந்தோனியார் கோவில் போய் சாமி கும்பிட்டு கொள்ளலாம், கச்சத்தீவுல போய் மீனவர்கள் வலை உலர்த்தி கொள்ளலாம். இங்க மீனே பிடிக்க முடியல, வலை எங்கிட்டு உலர்த்துறது? இந்த நிலை கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஐயா கலைஞர் அவர்கள். ஆனால் இன்று வரை ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். கொடுக்கும்போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அப்படி கேட்டால் வாய மூடுவோம். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. இது உரிமை இழப்பு. காவிரி நதிநீர் உரிமை இழப்பு. முல்லை பெரியாறு கட்டியவன் யார்? பென்னிக்குக்கு. அந்த இடத்தில் ஒரு அணையை கட்டி நீரை தேக்கி பாசனத்திற்கு பயன்படுத்த முடியலாம், பயன்படுத்திவிட முடியும் என்று கணித்தது யார்? சேதுபதி மன்னனுடைய தளபதி முத்துஇருளப்ப பிள்ளை. அவர் போய் பார்க்கிறாரு, இந்த இடத்துல நீரை தேக்கி ஒரு அணையை கட்டினா பாசனத்துக்கு பயன்படுத்தலாம்னு. ஆனா நம்ம பாட்டனால கட்ட முடியல, அன்னைக்கு இருக்க பொருளாதார சூழல்ல முடியல. பிறகு வெள்ளக்காரன் வந்து ஆள்றான். ஆளும்போது பென்னிக்குங்கிற ஒரு பெருந்தகை, அவன் வெள்ளக்காரன் அதுக்கு அணையை கட்ட காசு தரல. ஆனால் அந்த பென்னிக்குக்கு ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, கம்பம், குமிழி இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் வறண்டு போய் வாழ்க்கை இருண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த பெருமகன் மறுபடி தன் தாயகத்துக்கு போய் தன் சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்று அவனுடைய அன்பு மனைவி, வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறாய், ஒரு புனித காரியம் செய்ய போகிறாய், அதுக்கு பயன்படாத நகை எனக்கு எதற்கு இருக்க வேண்டும் என்று அவளுடைய நகைகளெல்லாம் கொடுத்து சொந்த காசை கொண்டு வந்து இந்த முல்லை பெரியாற்று அணையை கட்டுறான். கட்டும்போது உழைச்சவன் நம்ம தாத்தனும் பாட்டனும். அது வெறும் செங்கல் சிமெண்ட் சாந்தால கட்டப்படல, நம்ம முன்னோர்கள் சிந்திய ரத்தத்திலையும் சதையிலையும் வேர்வையிலையும் கட்டப்பட்டது அந்த முல்லை பெரியாற்று அணை. ஆனா எல்லை பிரிப்புல இடுக்கி மாவட்டம், தேவிகுளம், பீர்மேடு தாலுகாக்கள் உள்ளடங்கிய இடுக்கி மாவட்டம் கேரளாவுக்கு போனதோடு முல்லை பெரியாறு அணை அவனுக்கானது. ஆனால் இன்று வரை அதுல இருந்து தண்ணி பெற முடியல. என் அன்பிற்குரிய உறவுகள் கவனிக்கணும், அவன் தண்ணி தர முடியாதுங்கிறான். ஆனா அவனுக்கு அரிசி, அவனுக்கு காய்கறி, அவனுக்கு பால், அவனுக்கு முட்டை, அவனுக்கு நல்லா சுவையா திங்க மாட்டுக்கறி வர நம்ம தான் ஏற்றுமதி செய்யறோம், நம்ம தான் அனுப்புறோம். மாடு வரைக்கும் நான் கூட கேட்டேன், நீ சாப்பிட்ற மாடு இருக்க கறி, அந்த மாட்டுக்கு தண்ணி விட வைக்கவாது தண்ணி திறந்து விடுறா அப்படின்ட்டு. இதுவரை தர முடியலைங்கிறான். அந்த உரிமையை இழந்து நிற்கிறான். ஒவ்வொன்றாக உரிமைகளை இழந்து இழந்து அடிப்படை தேவையான தண்ணீரை கூட நாம் பெற முடியாத நிலையில் நிற்கிறோம். இன்னைக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு தர முடியாது என்று கன்னடர்கள் சொல்கிறார். என் அன்பிற்குரிய மக்கள், இது நாடு இந்திய நாடு என்கிறார்கள். இந்த நாட்டில் வாழ்கிற எல்லோரும் இந்தியர்கள் என்கிறார்கள். முல்லை பெரியாற்று அணையின் நீர் உரிமை கேரள மலையாளிகளுக்கு, காவிரி ஆற்றின் அந்த நீரின் வளங்கள் எல்லாம் கன்னடர்களுக்கு மட்டும். அப்படி என்றால் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லாம் தமிழர்களுக்கு மட்டும் என்கிற நிலை ஏன் உருவாக கூடாது? அப்ப என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரையில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏன் பிரித்து கொடுக்கப்படுகிறது? 18 மணி நேரம், 20 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம் நான் இருட்டில் இருந்து கொண்டு எனக்கு தண்ணி தர மறுப்பவனுக்கு எதற்காக வெளிச்சத்தை கொடுக்கணும்? அதற்கு கேள்வி இல்லை. என்னோட நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும் பொதுவாக 60,000 கோடிக்கு ஆண்டொன்றுக்கு வருமானம். அதை விட்டு 26,500 கோடிக்கு சாராயம் வித்து இந்த நாட்டு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவின் பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அற்ப சாராய பொருளாதாரம். இதை அறிவார்ந்த எனது இனத்தின் மக்கள் சிந்திக்கணும், மாற்றணும். யார் செய்வா? இது யாரோட வேலை? மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருந்து வரணும். நான் இந்த நாட்டை எப்படி பார்க்க விரும்புகிறேனோ அப்படிப்பட்ட மாற்றம் முதலில் என்னிடத்தில் இருந்து பிறக்கணும். அதான் யதார்த்தம். நாங்கள் நினைக்கிறோம் செத்து போச்சு என் தாய்மொழி மீட்கணும்னு நினைக்கிறோம்.
ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுறது அவமானம்னு நினைக்கிறோம். பால்ல தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிறோம், எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்க மறுக்கிறோம். எது ஒன்றிலையும் கலப்படத்தை நாம் விரும்பல. ஆனால் உயிருக்கு நீங்க நமது தாய்மொழியில் பிற மொழியை கலந்து பேசுவதை எப்படி நாம் ஏற்கிறோம்? இதான் நாங்க எழுப்புற கேள்வி. பழகிடுச்சு. வாங்க டீ சாப்பிடுவோம், வாங்க டிஃபன் சாப்பிடுவோம். ஒரு அம்மா சொல்லுது தொலைக்காட்சியில, நான் கோகனட் சிக்கன் செய்கிறேன் என்று சொல்லுது. இது தமிழ்ல ஒரு தடவை சொல்லிக்கிறேன், தேங்காய் சிக்கன். சிக்கன் என்பதே அது தமிழ் என்று கருதுது. இன்னைக்கு மட்டன், சிக்கன் எல்லாம் ஆங்கில சொற்கள் அதிகமாக 99 விழுக்காடு நாம் கலந்து பேசுறோம். இது ஒரு இழிவு, இது ஒரு இழிவு. எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்பாத நாம் அரிசியில கல் கிடந்தா ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டு சமைக்கிறோம். ஆனால் அன்னை தமிழ் மொழியில் பிறமொழி சொற்களை கலக்க அனுமதிக்கிறோம். இங்க இருக்கிற யதார்த்த உண்மை பிரச்சனை இதுதான். இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்ப எல்லாரும் என்கிட்ட சொல்றது, பழகிருச்சு சீமான், பேசி பேசி பழகிருச்சுன்னு. நாட்டை கூட திருத்த முடியாத நம்மால் இந்த நாட்டை எப்படி திருத்த முடியும் என்கிற கேள்விக்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. என் தாய் மொழியை நான் பேசாமல் வேறு யார் பேசுவார்? அடிப்படையில் இருந்து மாற்றத்தை கொண்டு வரணும். அடிப்படையில் இருந்து மாற்றத்தை கொண்டு வரணும். ஒன்றில் இருந்து இல்ல, ஒரு புள்ளியில் இருந்து இந்த தேசத்தை திரும்பி படைக்கணும். என் அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு 422 மரம் இருக்கணுங்கிறான். 422 மரம் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கணும். அப்பதான் காற்று சுவாசிக்கிறதுக்கு இருக்குங்கிறான். இன்னைக்கு எல்லாரும் தொலைக்காட்சியில எனக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு, நான் பங்கச கஸ்தூரி வச்சு சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. பங்கச கஸ்தூரி சாப்பிட்டேன் அதனால சரியாயிருச்சுன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே பங்கச கஸ்தூரியோட தான் அலைய போறோம். ஏன்னா மரம் இல்லை, மரங்கள் இல்லை. அதை பத்தி கவலைப்படுகிற தலைவன் இந்த நாட்டில் இல்லை. 422 மரம். ஆனா இந்தியாவுக்குள்ள ஒரு மனிதனுக்கு 28 மரங்கள் தான் இருக்கு. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிறான். அண்மையில செய்தி படிக்கிறீங்க, டெல்லியில இது வரைக்கும் அந்த புகை மண்டலம் போல, அந்த மாசு காற்று நீங்கல. எல்லாரும் பெரிய மனிதர்களும் மூக்குல முகமுடியை கட்டிக்கிட்டு போறான். ஆனா பிறந்த குழந்தைக்கு என்னடா கட்டுவான்? என்ன பதில் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில இருக்கிற இந்த மாசு, இந்த சுற்றுச்சூழல் பாதுகேடு ஏன் தமிழ்நாட்டிற்கு வராது? வந்தால் என்ன செய்யறது? அதுக்கு எச்சரிக்கை ஏதாவது இருக்கா? இல்ல. இதை ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு எனது அன்பிற்குரிய மக்கள் சிந்திக்கணும். குடிக்கிற நீர் வியாபாரமாய் இருக்குது. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் மறைபாடுது. நமது பாட்டன் வள்ளுவ பெருந்தகை சொல்லிய மறைமொழி கூறுது. நீர் இல்லாம ஒண்ணு இல்ல. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவி அரசு கண்ணதாசன் பாடுறாரு. இதை புரிஞ்சுக்கணும். நீர் இல்ல, விற்பனைக்கு வந்துருச்சு, வியாபாரம் ஆயிடுச்சு. எனக்கு தாகமா இருக்கு, கடையில ஒரு போத்தல் வாங்கி நான் குடிக்கிறேன். மற்ற உயிரினங்கள், பறந்து போற காக்க, இந்த சிறிய சிட்டு, அந்த வண்டு, அந்த கொக்கு, அந்த குருவி, அந்த யானை, அந்த கரடி, அந்த சிங்கம், அந்த புலி, இந்த விலங்குகள்லாம், இந்த உயிரினங்கள்லாம் எங்கே போய் தண்ணீர் குடிக்கும்? அதை பற்றி கவலை எவனுக்கு இல்லை. ஆனா உலகம் என்பது ஒரு மனிதர் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் உலகம். இதை புரிஞ்சுக்கணும். தேனீக்கள் மட்டும் செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனிதன் உயிரோடு இருக்க மாட்டான்னு நான் சொல்லல, உலக பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். தேனீக்களுக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். அது மிகப்பெரிய உயிர் பெருக்கி, மிகப்பெரிய உயிர் சூழலை உண்டு செய்து. தக்காளியை விதைச்சிடறோம், கத்தரிக்காயை விதைச்சிடறோம், வெண்டைக்காயை விதைச்சிடறோம், எல்லா காய்கறிகளும் பூக்குது. ஆனா தேனீக்கள், வண்டுகள், பூச்சிகள் இல்லாம காய்க்காது. இது சத்தியம், இதான் உண்மை. இந்த வேப்ப மரம் இருக்கு, எவ்வளவோ பழங்கள் பழுக்கும், கீழே விழும், ஒரு விதை கூட, ஒரு முத்து கூட முளைக்காது. அதை கொக்கோ, காக்கையோ அல்லது மைனாவோ சிட்டோ சாப்பிட்டு கழிவா போட்டா தான் முளைக்கும். இது இயற்கையின் விதி, இது அறிவியல் உண்மை. அதை புரிந்து கொள்ளணும். அப்ப தேனீக்கள் போய் அந்த பூக்கள்ல தேனை குடிக்க போகணும். அது ரெக்கையிலையும் மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டிக்கிட்டு இன்னொரு பூவுக்கு போகும். அங்க போய் இந்த மகரந்தத்தை கடத்தும். அப்போது சூழ் கொண்டுதான் அது காயாக கனியாக மாறுது. இது இயல்பு, இது இயற்கையின் சுழற்சி விதி. அப்ப தேனீக்கள் செத்து போச்சுன்னா உயிர் சூழலே இல்லை. இது அறிவியல் உண்மை.
ஆனால் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது. நாம பார்த்த சிட்டுக்குருவி இப்ப இல்ல, நாம பார்த்த மைனா இப்ப இல்ல, நாம பார்த்த தேனீக்கள் இப்ப இல்ல, எல்லாம் செத்துருச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரம் நம்ம சாக போறோம்னு அர்த்தம். ஒரு விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறாங்கிறது தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாள்லையும் இன்னைக்கு செய்தி. நாளைக்கு நாம எல்லாரும் சோர்லாம சாக போறோங்கிறது தானே முன்னெச்சரிக்கை என்பதை நாம் மறந்துடுறோம். இந்த நிலையில அரசியல் என்பது ஒரு மாற்றத்திற்கான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு செய்யணும். வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு நாம வாக்கு செலுத்த வரணும். ஏதோ வாக்கு என்பது, தேர்தல் என்பது ஒவ்வொரு தடவையும் வாக்கு விற்கிற சந்தை இல்லை. 100க்கும் 200க்கும் வாக்கு செலுத்துவது என்பது தன்மான இழப்பு. ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நமது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கை தந்து எங்களை வலிமை மிக்க அரசியல் பேர் இயக்கமாக மாற்றுங்கள். அதிமுக வெல்வது என்பது ஒரு செய்தி, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அடிமையில் கூடுதல் ஒரு அடிமை. திமுக வெல்வது என்பது வெளிநடப்பு செய்கிற கூட்டத்தில் கூட ஒருவர் சேர்ந்து கொள்வார், அவ்வளவுதான். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என் தம்பி மகாதேவன் வெல்வது என்பது வரலாற்றில் ஒரு புரட்சி, ஒரு மாற்றம். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற பெற்றோர்கள், என் உயிருக்கும் இனிய என் தம்பி தங்கைகள், உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுவது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து வருகிற இந்த இடைத்தேர்தலில் 19ஆம் தேதி நீங்கள் வாக்கு செலுத்தும் போது இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும். இதை எத்தனையோ விளக்கு நம் வீடுகளில் இருக்கிறது. எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவது இல்லை. மெழுகுவர்த்தி தான் தன்னையை வருத்தி கொண்டு, உருக்கி கொண்டு, அழித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சக்கீற்றை தருகிறது. அப்படி எங்களை வருத்தி கொண்டு, தாழ்த்தி கொண்டு, அழித்து கொண்டேனும் இந்த மண்ணின் மக்களின் உயர்வுக்கு, மேம்பாட்டிற்கு உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகவே 2 மெழுகுவர்த்தியை சின்னமாக ஏந்தி வருகிறோம். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, எனவே வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக, கொள்ளைக்கு எதிராக, பசி பஞ்சத்திற்கு எதிராக ஏந்துவோம். உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறுவீர் இளவல் மகாதேவன் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கை தாருங்கள். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழர் மண் காக்கும், மானங்காக்கும், இனம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.